தன்னுடைய சமூக ஊடக களமான ஃபேஸ்புக் வழி ஸ்கேம் மோசடியில் மலேசியர்கள் 432 மில்லியன் ரிங்கிட் இழந்திருப்பதற்கு மேட்டா பொறுப்பேற்காதது வருத்தப்படாதது குறித்து தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் கடுமையாக சாடினார். இந்நிலையில் விரைவில் அமல்படுத்தப்பட இருக்கும் சமூக ஊடக லைசன்ஸ் விவகாரத்தில் மேட்டாவின் கவலையை அவர் புறந்தள்ளினார். மேட்டாவின் இந்த கவலை வெறும் கண் துடைப்புதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடுமையான விதிமுறைகள் இருந்தாலும் கார் தயாரிப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கார்களை மிக நேர்த்தியாக வடிவமைக்கின்றனர். ஆனால் மேட்டா மட்டும் அதன் போக்கில்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் எனும் ஏட்டிற்கு வழங்கிய நேர்காணலில் ஃபாமி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். உங்களின் ஃபேஸ்புக் வழி ஸ்கேம் மூலம் 432 மில்லியன் ரிங்கேட் மலேசியர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை, பொறுப்புணர்வும் அறவே இல்லை, இதயமே இல்லை என்று அமைச்சர் மேட்டாவை சாடினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.